Anitha Pushpavanam Kuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் கோவிலில் கொடுக்கப்படும் அருகம்புல்லை நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற தகவலை பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடுவொழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இந்த அருகம்புல் நமக்கு எந்த கோவிலில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோயிலில் தான் கிடைக்கும். அனைத்து விநாயகர் ஆலயங்களுக்கு முன்னாடியும் அருகம்புல் வித்துக்கிட்டு இருப்பாங்க. கோவிலுக்கு போகிறவங்க வெறுங்கையோடு போகக்கூடாது. அந்த கோவிலில் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு பிடித்தமான பொருளை மலரை வாங்கிக்கிட்டு போகணும். அப்படி இருக்கும்போது பிள்ளையார் கோயிலுக்கு போகும்போது எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது கட்டாயம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறது பார்த்திங்கன்னா அருகம்புல் தான். பிள்ளையாருக்கு தேங்காயும் பிடிக்கும், அது உடைக்கிறதுக்கு. ஆனால் அவருக்கு சாற்ற வேண்டியது அருகம்புல். அங்கே மாலையாக சாத்துவாங்க. நம்ம கொண்டு போகிற அந்த அருகம்புல் கட்டை அவர் பாதத்தில் வைப்பாங்க. நமக்கு திரும்ப பிரசாதமாக கொடுக்கப்படுறதில்ல விபூதி, அப்புறம் அருகம்புல்லும் கட்டாயம் கொடுப்பாங்க. அப்படி கிடைக்கின்ற அருகம்புல்லை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்கு கொண்டு வருவோம். அப்படியே நிறைய பேர் தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, கொண்டு போயிட்டு பிள்ளையாருக்கே திரும்ப சாத்துவாங்க. அதாவது கோவிலில் பிள்ளையாருக்கு சாற்றிய அருகம்புல்லை நமக்கு பிரசாதமாக தருவாங்க. அதை கொண்டு வந்து வீட்டில் சிலர் தெரிஞ்சோ தெரியாமலோ வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளையார் படத்துக்கோ இல்லை பிள்ளையார் சிலைக்கோ கொண்டு போய் சூட்டி விட்டுருவாங்க. இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்யக்கூடாது, அது தவறு. நமக்காக தான் அந்த பிரசாதம் கிடச்சிருக்கு, அதை நம்ம சாப்பிடுவது நல்லது. சாப்பிட்றதுனா எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஜூஸ் போட்டு சாப்பிடலாம். நல்லா சுத்தப்படுத்திக்கணும். அதற்கு பிறகு சின்ன சின்னதாக வெட்டிக்கிட்டு அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா அடிக்கணும். நிறைய தண்ணி கொதான்னு ஊற்றினீங்கன்னா சீக்கிரத்தில் அறப்படவே படாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிட்டு நம்ம அரைச்சோன்னா நல்லா கூழ் மாதிரி வரும். அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஜூஸாக பறிக்கணும். வடிகட்டிட்டு குடிச்சிட்டு வந்தோன்னா உடம்புக்கு நல்லது. அதாவது ஆன்மீக ரீதியாகவும் நல்லது, ஆரோக்கிய ரீதியாகவும் நல்லது. ஆன்மீக ரீதியாக நல்லது அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா சாத்வீகமான குணம் நமக்கு கிடைக்கும். ஆரோக்கிய ரீதியாக என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வயிற்றை சுத்தப்படுத்தும் ஒன்று, இன்னொன்று தேவையில்லாத கொழுப்புகளை அகற்றும். தொப்பை ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அருகம்புல் சாறு ஒரு மண்டலம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு வரலாம். அதனால் தொப்பை கரையும். கொஞ்சம் சாப்பிட்ற கஷ்டமாக தான் இருக்கும். அதில் கொஞ்சம் தேன் கலந்து அந்த ஜூஸில் குடித்தோன்னா நல்லாவே இருக்கும். ஒரு டேஸ்ட்டும் தெரியாது. நல்லா தண்ணி எப்படி குடிக்கிறோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். சரி, இப்போது இந்த அருகம்புல் வேறு எந்த வகையில் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகளை அகற்றுவதற்கு இந்த அருகம்புல், அதாவது கோவிலில் தரப்படுகின்ற பிள்ளையார் மேலே சாற்றின அருகம்புல்லை நம்ம பயன்படுத்தலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அருகம்புல் சாதாரண பொருள் கிடையாது. தீய சக்திகளை, துர்சக்திகளை, விஷ வாயுக்களை, விஷ அணுக்களை விளக்கக்கூடியது இந்த அருகம்புல். அதனால் என்ன பண்ணணும்னா கோவிலிருந்து பிள்ளையார் மேல் சாற்றப்பட்ட, பிள்ளையார் மீது வைக்கப்பட்ட, அவர் பாதத்தில் வைக்கப்பட்ட அருகம்புல் நமக்கு கிடச்சிதுன்னா கொஞ்சமாக இருந்தால் கூட அதை அப்படியே தூக்கி போட்டுறாதீங்க. அதை கொண்டு வந்துக்கிட்டு நீங்கள் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. அதற்கு பிறகு அந்த அருகம்புல்லை எடுத்து நீங்கள் சாராக பருகிக்கோங்க. அரைச்சி சாராக பருகிக்கோங்க. அப்படியே சாப்பிட முடியாது. அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு வீடு முழுக்க தெளித்து விடுங்க. அப்புறம் செவிற்றில் கூட நீங்கள் தெளித்து விடுங்க. நமக்கு இப்போது ஹோமம் வீட்டில் பண்ணாங்கன்னா குருக்கள் சொல்லுவார் இல்லையா, அந்த தண்ணி கொண்டு போய் வீடெல்லாம் தெளிச்சிட்டு வாங்க, செவுத்துலெல்லாம் தெளிச்சிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அருகம்புல் வச்சே அந்த தண்ணியை தொட்டு 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 வீடெல்லாம் தெளிச்சுக்கிட்டு வந்தோன்னா வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள், ஏவல், பில்லி, சூனியம் எதுவாக இருந்தாலும் அது போயிடும். இது ஒரு முறை செஞ்சால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 6 வாரம் பிள்ளையார் கோயிலுக்கு நல்லா வேண்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது போயிடணும். என்ன பிரச்சனையில் இருக்கீங்களோ அது உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா, அந்த பிரச்சனை போயிடணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அகலணும்னு வேண்டிக்கிட்டு
பிள்ளையார் கோயிலுக்கு தொடர்ந்து 6 வாரங்கள் இந்த அருகம்புல் கட்டை கொண்டு போய் வாங்கி கொடுத்துட்டு அவங்க பிரசாதமாக திரும்ப கொடுப்பாங்க இல்லையா, அதை வீடு முழுக்க தண்ணி வச்சு தெளிச்சுக்கிட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகும். அருகம்புல் ராஜ மூலிகைகளில் ஒன்று. அடுத்தது, கோவிலில் தரப்படுகின்ற இந்த அருகம்புல்லை இன்னொரு வகையிலேயே நம்ம பயன்படுத்தலாம். அருகம்புல் கொண்டு வந்த பின்னாடி நல்லா காய வச்சுருங்க. அதை நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இந்த தூபம் போடுவீங்கள்ல, சாம்பிராணி தூபம் போடும்போது அதில் கொஞ்சம் இந்த அருகம்புல்லையும் போட்டுக்கிட்டிங்கன்னா, அந்த அருகம்புல் பவுடர் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கிட்டிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாம் விலகும். நல்ல தேவதைகளின் சக்திகள் வீட்டிலே நிலைத்து நிற்கும். சரி, இன்றைக்கு இந்த பதிவில் கோவிலில் தரப்படுகின்ற அருகம்புல்லை நாம் எவ்வாறெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்ற செய்தியை பார்த்தோம். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸ்க்கான லிங்க் தரப்பட்டிருக்கு. அதை தொட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் வச்சுருக்கோம். அதுலேயும் போய் பாருங்கள். பொருள்களை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். COD கிடையாது. பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா ஷாப்க்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் தரப்பட்டிருக்கும். இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தரப்பட்டிருக்கும், பார்த்துக்கோங்க. இது தவிர கூகுள் மேப்ஸ்லேயும் விஹா ஷாப் சென்னை அப்படின்னு போட்டிங்கன்னா அதுவே அழகாக டைரக்ட் பண்ணிட்டு கொண்டு வந்து எங்கள் கடையில் உங்களை சேர்த்து விட்டுரும். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸை தான் நம்பி நம்ம வெளியில் கிளம்புறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், எங்களுடைய விஹா ஷாப்கான கிளைகள், அதாவது பிரான்ச்சஸ் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் எங்கேயும் கிடையாது. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடை தாங்க, அவங்க பொருள்கள் தான் இங்கே விற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. இதை விட இன்னொரு முக்கியமான செய்தி சொல்கிறேன். எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயோ அல்லது வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் விற்பனைக்கு கிடைக்காது. அப்படி விஹா என்கின்ற பெயர் பார்த்தீங்கன்னா அது எங்களுடையது கிடையாது. சின்ன பெயர் மாற்றத்தோட கலர் மாற்றி விற்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வைட்டனிங் சோப், சார்கோல் சோப், இன்னும் பல பொருள்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அது எங்களுடையது கிடையாது. எங்கள் பொருள்கள் எங்கள் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் மற்றும் விஹா ஷாப்பில் மட்டும்தான் கிடைக்கும். இது போன்ற போலிகளை தவிர்ப்பதற்காக தான் நான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு. அதில் போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் போலிகளுக்கு போகணுன்ற அவசியமே கிடையாது இல்லையா? ஏன் இதை இவ்வளவு விளக்கமாக திரும்ப ஒவ்வொரு பதிவிலையும் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போலியான, அதாவது நான் தயாரிக்காத பொருள்களை வேற எங்கிருந்தாவது வாங்கிக்கிட்டு அது சரியாக அமையாமல் என்னை திட்டக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் இதை திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் தேவை அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு பதிவாக அதை படிச்சுட்டு நான் தருவேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.